ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து வீடியோ கொஞ்ச நாள் போடவே இல்லை. எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. நிறைய பேர் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஏன் வீடியோ போடு ஜெயா, வீடியோ போடுவோம், வீடியோ கூட வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை நல்லா இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கான ரொம்ப 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 சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சுல்ல, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நார்மல் டெலிவரினாலே கொஞ்சம் நிறையலாம் கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதனால தான் வீடியோவும் போட முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா அவருமே வெளியே போயிட்டு இருந்தார், பாப்பாவுக்கு இது பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் வேலை இதாக இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு. எனக்கு வந்து பாப்பா தான் பிறந்திருக்கு, மகாலட்சுமி தான் பிறந்திருக்கு. நான் வந்து எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, குழந்தை 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்பாவோட இது வாங்கி தான் எனக்கு குழந்தை இருந்துச்சு. நான் வந்து அப்பாவாக எனக்கு வந்து பிறப்பாருன்னு நினச்சேன். அது வந்து அப்பா எனக்கு பிறக்கல. பரவாயில்ல, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நமக்குன்னு ஒன்று இருக்கணும். எனக்கு பாப்பா பிறந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தான். அம்மா கிட்டே நான் கால் பண்ணி சொன்னேன், அந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து பாப்பா அப்படின்னு சொன்னேன். அம்மா வந்து பாப்பா பிறந்திருக்கா, பொய் சொல்லாத, சொல்லுன்னாங்க. நிஜமாலுமே பாப்பா தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால். ஏன்னா அம்மாவுமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க, தம்பி பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாமே பொண்ணு தான். நாங்கள் அக்கா தங்கச்சி 4 பேருமே பொண்ணு. ஃபஸ்ட் அக்காவுக்கும் பொண்ணு, 2வது அக்காவுக்குமே பொண்ணு. எனக்கும் பொண்ணுன்னோடனே அம்மா வந்து கொஞ்சம் இதாகிட்டாங்க. என்ன பாப்பா உனக்கும் பொண்ணு அப்படின்றாங்க அப்படின்னு சொன்னோடனே, பாப்பா தான்ம்மா, பொய் சொல்லாத, நிஜமாலுமே பாப்பா தான் அப்படின்னா. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, சரி வீடு கடவுள் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறது, உனக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது போதும். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் நமக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்கா மாமா எல்லாருக்குமே கால் பண்ணி சொன்னேன். எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த மாமனார் தான் ரொம்ப பாப்பா வச்சு ரொம்ப இது கொஞ்சுவார். நைட்டில் பாப்பா தூங்க மாட்றா, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. பகல் ஃபுல்லாக தூங்கியாரா, நைட்டில் தூங்க மாட்டா. நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பா. கரெக்டாக டைம் பார்த்து எந்திரிப்பா பாருக்கு. இவ்வளோ எப்பவுமே நாளைக்கு பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 9 மணிக்கு பாப்பாவை நான் படுக்க வச்சு, ஒரு 9 மணிக்கு நான் அது வரைக்கும் தூங்க மாட்டேன். முழிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பா. லைட்டாக தான் தூங்குவாள். ஒரு 9 மணிக்கு ஃபீட் பண்ணி அவளை நான் படுக்க வச்சேன்னா, நானுமே சாப்பிட்டு படுக்கிறது 9 மணி இப்போலாம் லேட்டாக தான் தூங்குறோமே. எப்பயுமே சவுண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டா. லேட்டாக தான் தூங்க ஆரம்பிப்போம். ஒரு 9 மணிக்கு அவள் ஃபீட் பண்ண தூங்க வச்சேன்னா, கரெக்டாக 12 மணிக்கு எழுந்திரிச்சுவா. 12 மணிக்கு எழுந்திரிச்சா பார்த்தீங்கன்னா, 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க மாட்டா சீக்கிரமாக. கையில் வச்சுட்டு இது பண்ணிவிட்டு ஒரு 1:30 ஆகிடும் தூங்க வைக்க. 1:30 மணிக்கு நான் தூங்க வச்சா கரெக்டாக 3 மணிக்கு எழுந்திரிச்சிருவா. 3 மணிக்கு அப்படி இப்படி தூங்க வச்சு 4 மணி ஆனால் கடுப்பு விடிஞ்சே போயிடுவேன் சுத்தம்பரா. நைட்டில் நான் தூங்குறதே கம்மி தான். இப்போ கூடமே பாப்பா அழுவ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறா. மாமியார் தான் வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடில் மாமியார் தூக்குறாங்க பாருங்கள். கட்டிலில் தான் கொஞ்சம் நான் படுக்க வச்சுருக்கோம். உள்ளே ரொம்ப குளிராக இருக்குதுல்ல, கொஞ்சம் வெயிலாக இதாக இருக்கும், வெயிலில் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா 5 நிமிஷம் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயில் ரொம்பலாம் வெயில் இல்லை, ஒரு 5 நிமிஷம் போல் படுக்க வச்சு அதை காட்டி கத்த ஆரம்பிச்சிட்டா. யூரின் போனாலே அவள் கத்த ஆரம்பிச்சிடுவா. நைட்டில் அதுமே டைம் யூரின் பண்ணுறதுல ஜில்லுனுக்கு ரொம்ப குளிராக்கா, அதனாலே நைட்டில் அவள் தூங்க மாட்டா, அழுதுகிட்டே இருக்கா. அவளை பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு ரொம்ப எனக்கு இதாகிடுச்சு. இப்போ என் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். பாப்பாவுக்கு தான் கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குல்ல. நான் ஒன்றும் எந்த வேலையும் செய்யறதில்ல, மாமியார் தான் எல்லா வேலையுமே செய்கிறாங்க. இருந்தாலுமே அந்த குளிர்னால நைட்டில் யூரின் பண்ணுறாலாம், அந்த தண்ணியில் அந்த பெட்ஷீட்லாம் அடிக்கடிக்கு நான் மாற்றிடுவேன். யூரின் மேட்டும் போட்டு தான் தூங்க வைக்கிறேன் பாப்பாவை. இருந்தாலும் குளிர் அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற குளிர்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இன்னுமே குளிர் முடியல. நைட்டில் ஃபுல்லாக செம்மையாக குளிர்த்து, பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் அடிக்குது. எனக்கு பாப்பாவை நினச்சி எனக்கே அழுவு வந்துடும் ஒரு டைமு. ஐயோ பாப்பா ரொம்ப குட்டிக்கொண்டு இருக்கால, தூக்கிறதுக்கும் பயமாக இருக்கும், இது பண்ணுறதுக்கும் இதாக இருக்குமே. ஒரு டைம் நினச்சி அழுவோம், என் குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எந்த உடம்பு சரியில்லை ஜல்லி எதுவாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு கொடுத்துரு, என் குழந்தைக்கு எதுவும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்கும். நம்ம அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அம்மாவோட அருமை நமக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் நம்மள அம்மாவும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க. நானும் எங்கள் அம்மாவும் நிறைய திட்டி விட்ருக்கேன், நிறைய இது இப்போ கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஏன்னா வேலை செய்யக்குள்ளே எனக்கு அந்த திமிரு அதிகமாக இருக்குதுங்க. நம்மக்கிட்ட காசு கேட்பாங்கல்ல வேலை செய்யக்குள்ளே, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி இது பண்ணக்குள்ள திமிராக பேசுவோம். நான் மட்டும் தான் உனக்கு காசு தரணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக பேசுவோம். இப்போ தான் தெரியுது அம்மாவோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு. நம்ம ஒரு அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த கஷ்டம் நமக்கு தெரியுது, நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார் அம்மாவுக்குமே அப்படி தானே, ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. இதுக்கப்புறமாவது அம்மாவை திட்டக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பேன். நீங்களுமே அம்மாவெல்லாம் ரொம்ப திட்டாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களாம் நம்மளாம் இல்லை, அந்த மாதிரிக்கு நம்மளை கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி நம்மளை வளர்த்துருப்பாங்க.
பாப்பாவுக்கு கொஞ்சம் தள்ளி பிடிச்சிருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப நிறையலாம் இல்லை. நைட்டில் அவளால் ரொம்ப குளிர் இதாக இருக்குது. அதனால் அவளால் மூச்சு விட முடியல. லைட்டாக தான் இது பண்ணிகிட்ருக்காள். அதான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு வந்தோம். ஊசி போட்டாங்க பாப்பாவுக்கு. பிறந்த உடனே ஊசி போடுவாங்கள்ல, அந்த ஊசிக்கு அப்புறம் இப்போதைக்கு ஊசி போட வேணாம் பாப்பாவுக்கு, செக் பண்ணி பார்த்துட்டு நிறையலாம் இல்லை, நார்மல் குளிர்னால அப்படி பாப்பாவால் மூச்சு விட முடியல, மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பா இப்போ நல்லா தான் இருக்கா. நைட்டில் மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பாப்பா தான் பிறந்திருக்கு. வீட்டுக்காரரும் பாப்பா வந்து வாங்கின உடனே அவருக்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தோடனே என் கூட வந்து அந்த ரூமில் வந்து மாமியார் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது பாப்பா வெளியே எடுத்துக்கொண்டே அந்த வெயிட்லாம் பார்த்து பாப்பா வெயிட் வந்து 2 கிராம் 800 2,800 இருந்தா பாப்பா வெயிட் போட்டு. அதுக்கப்புறம் மாமியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. எல்லாமே நான் கண்ணால் பார்த்தேன். எனக்கு மயக்கமும் இல்லை, எதுவும் இல்லை. அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஒரு இதாகிடுச்சு. மற்றபடி எல்லாமே நான் கண்ணால் பார்த்தேன். பாப்பா வெளியே எடுத்தது இது பண்ணது எல்லாம் கண்ணால் நார்மலாக படுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மாமியார்கிட்ட கொடுத்தாங்க. மாமியார் தூக்கிட்டு க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி பாப்பா வந்து மாமியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. மாமியார் வந்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்தாரு. வீட்டுக்காரர் கொடுத்தா வந்து கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் என்னை அங்கேயே படுக்க வச்சுட்டு இருந்தாங்க. எப்படியும் ஒரு கொஞ்ச நேரம் அங்கேயே படுக்க வச்சு ஒரு ஊசிலாம் போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தவர் அப்பயுமே வீட்டுக்காரது கையில் வச்சுட்டு இருந்தார். வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்படி அவர் அப்பயும் கை கால் நடுங்கல அவருக்கு. என்னை பார்த்தவொன்னே தான் கொஞ்சம் இதாக ஆணுச்சு. தேடிக்கிட்டே இருந்தேன், இன்னும் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க, கொஞ்சம் ஊசிலாம் போட்டு இது இருக்குது, அதனால் அப்புறமா வந்துடுவா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு வந்து என்னை பார்க்க வந்தார். உள்ளே விட மாட்டாங்க, லைட்டாக வந்து எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்து நானுமே அவரை பார்த்தா. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டார். அவர் போயிட்டார் வெளியே. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பா பிறந்து இதோட 17 நாள் ஆகுது பாப்பா பிறந்து. 9 நாளில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. 9 நாளில் வந்து என்ன ஃபங்க்ஷனா, என்னையும் பாப்பாவும் குளிக்க வச்சு கொஞ்சம் வில்லேஜ் மெம்பருக்கெலாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த டைமில் நல்லா வீடியோவும் எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. கத்திக்கிட்டு அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையாக்கா ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போடல. இப்போ பாப்பா 21ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பாவோட சாமியார்லாம் வருவாங்க. சாமியார் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பாப்பா பிறந்து 21 நாள் ஆக போகுது. ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வீடியோ எவ்வளோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.